and welcome to Venkatesh Kochi Idayam Thoda Samayal presented by Idayam Oil, Preeti and Paris Sugar. Paris outside, Nambika inside. So last month full வந்து நான் உங்களுக்காக நிறைய ஈஸி குக்கிங், பேச்சுலர் குக்கிங், சுலபமாக செய்யக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் செஞ்சு காமிச்சிருந்தேன். இந்த மாதம் வந்து நான் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்றதுனால நிறைய ஸ்வீட்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாருமே என்கிட்ட நிறைய நாளாக ஸ்வீட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு ஃபெஸ்டிவல் பீரியடில் வந்து ஸ்வீட்ஸை தவிர நம்மளால் மனசில் எதுவுமே யோசிக்க முடியாது. நம்ம வீட்டில் செய்கிறதுக்காக இருக்கட்டும், நம்ம வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், வெளியில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புறதுக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் வந்து இஸ் பேரமௌண்ட். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து பண்ணுறது, வீட்டில் பண்ணுறது. ஸ்வீட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட நிறைய டிஷ்ஷஸ் கேட்டிருக்கீங்க. கேரட் ஹல்வா, ஜாங்கிரி, ஜிலேபி நான் பண்ணிட்டேன். ஜாங்கிரி, மைசூர் பாக், அதிரசம், அப்புறமா கேரட் இது கோகனட் பர்ஃபி, இது போல் பாதுஷா, இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் கேட்டிருக்கீங்க. ஷாய் துக்கரா பிரெட் வச்சு பண்ணுற டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நான் ஒரே மாதம் பண்ண முடியாது. பட் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வரும் மாதங்களில் நியூ இயர், பொங்கல் வரைக்கும் இனிமேல் ஃபெஸ்டிவல்ஸ் தான். ஸோ அது வரைக்கும் வர மாதங்களில் நான் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதம் ஒரு 4-5 ஸ்வீட் உங்களுக்காக லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களை நான் ஸ்லோவாக வந்து ஒரே வாட்டி நான் வந்து ஐ கேனாட் டேக். உங்களை வந்து அதிரசம் பண்ணுறது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலி கொஞ்சம் டிஃபிகல்ட், ஜாங்கிரி பண்ணுறது கொஞ்சம் டெக்னிக்கலி டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரயத்னம் பண்ணி பண்ணணும். ஸோ அதனால் நான் முதலே வந்து அந்த டிஷ்ஷஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்லோவாக கிராஜுவேட் பண்ணுறேன். 5ஆம் கிளாஸில் 6ஆம் கிளாஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்களை வந்து டாக்டரேட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ முதல்ல வந்து வீட்டில் சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷஸ்னால் கேரட் ஹல்வா, அதுக்கப்புறமா கோகனட் பர்ஃபி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நீங்கள் இதை பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு பேர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேரட் ஹல்வா பண்ண போகிறேன். இந்த சீசனில் உங்களுக்கு இன்கேஸ் கேரட் வந்து ஊட்டி கேரட் கிடச்சிதுன்னா அது மாதிரி ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த பிங்கிஷ் கலர் கேரட் கிடச்சிதுன்னா அதுதான் தி பெஸ்ட். அந்த கேரட் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கேரட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10-20% சக்கரை கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். இந்த கேரட் நான் வந்து ரெகுலராக கடையில் ஆரஞ்சு கேரட், ரெகுலர் கேரட் நம்ம வந்து பொரியலுக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த கேரட் யூஸ் பண்ணால் நார்மல் சுகர், 1 கிலோ கேரட்டுக்கு 1 கிலோ சக்கரை. இந்த கேரட்லேயும் அதோடைய இன்பைப்டு குவாலிட்டி என்னென்னா அதுக்கு ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ 1 கிலோ கேரட்டுக்கு கரெக்டாக 1 கிலோ சக்கரை போடாமல் ஒரு 900 கிராம் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து சக்கரை கம்மியாக சாப்பிட்டு பழகிருந்தீங்கன்னா 75-80% யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கேரட் ஹல்வாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட், அது பீட்ரூட் ஹல்வா இருந்தாலும் சரி, கேரட் ஹல்வா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ரெசிபி சிமிலர். நம்ம கேரட் ஹல்வா பண்ணும்போது, பீட்ரூட் ஹல்வா பண்ணும்போது அதில் ஆல்ரெடி சக்கரை அம்சம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 70-80% யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தித்திப்பு திகட்டாது. பட் எனக்கு நான் பண்ணுறது வந்து, நான் ஹோட்டலில் பண்ணுறது வந்து 1:1, 1 கிலோ கேரட்டுக்கு 1 கிலோ சக்கரை போடுவேன். எதுக்காகனா நான் வந்து இங்கே அன்ஸ்வீட்டன் கோவா யூஸ் பண்ணுறேன். இது வந்து மில்க் கோவா, சக்கரை போடாதது. இந்த கோவா வந்து 1 கிலோக்கு 200 கிராம்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் இங்கே வந்து உங்களுக்கு 1/2 கிலோ கேரட் வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ கேரட்டுக்கு 100 கிராம்ஸ் கோவா வச்சுருக்கேன். இந்த கோவா இஸ் அன்ஸ்வீட்டன், சக்கரை போடாத மில்க் கோவா. அதனால் இது யூஸ் பண்ணுறதுனால 2 விஷயம். ஒன்று வந்து அந்த மில்கோட அம்சம் கேரட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளேவர். அந்த மில்க் குக்காய் கண்டென்ஸ் ஆகுது இல்லையா, அது கூட சுகர் சேரும்போது இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர் கூட கேரட்டோட ரொம்ப நல்லா போகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மில்க் கோவா யூஸ் பண்ணுறோம். அந்த மில்க் கோவா, சுகர், அதுக்கப்புறமா இந்த கேரட், அந்த ஏலக்காய் பொடி, அந்த நெய், இவ்வளோ தான் மேட்டர். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see. இந்த கேரட்டை வந்து நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதை கிரேட் பண்ண போகிறோம். நான் இங்கே பிரீத்தி சோடியா காஸ்மோ அப்படின்ற மிக்ஸி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மிக்ஸி இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். அந்த கிரேட்டர் அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அந்த கிரேட்டர் அட்டாச்மெண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கையில் கிரேட் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும். ஒரு 20 கேரட் நீங்கள் துருனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அதுக்கே போயிடும். ஸோ இது மாதிரி மிக்ஸியில் வந்து உங்ககிட்ட கிரேட்டர் அட்டாச்மெண்ட் இருந்தால் அது பெட்டர் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணுறதுக்கு. நான் இங்கே அந்த பிரீத்தி மிக்ஸியோட அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். கேரட் இது மாதிரி போடுறோம், ஆன் பண்ணுறோம். ஜி பூம்பா மொத்தமாக 30 செகண்ட் தான். ரெடி. ஓகே, இதை வந்து எடுத்தோமா, அவ்வளோதான். ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ஈவன் சைஸாக உங்களுக்கு கேரட் ஹல்வாக்கு என்ன ஷேப்பில் வரணுமோ அந்த ஷேப்பில் பியூட்டிஃபுல்லாக கிரேட் ஆகிடுச்சு. ஐ வில் ஜஸ்ட் ஷோ இட் இன் அ போல். இது வந்து நம்ம பாருங்கள், இது மாதிரி இந்த கேரட்டெல்லாம் வந்து துருவின பிறகு இந்த துருவின விஷயத்தை எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி.
இது உள்ள பிளேடெல்லாம் கிடையாது, இந்த பிளேடெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்துருச்சு. ஸோ உள்ளே அந்த பிளேடு இருக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் தாராளமாக இப்படி கையை போட்டு பிரச்சனையே இல்லாமல் இது மாதிரி உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை எடுத்துடலாம். ஓவர். இப்போ கேரட் கிரேட் பண்ணியாச்சு. கடாய் சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முதல்ல ஸ்வீட் ஆரம்பிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த நெய்யை போட்டுட்டு இந்த நெய் நல்லா சூடான பிறகு நான் இங்கே முழு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் உடஞ்ச முந்திரி பருப்பு கூட போடலாம். நான் ஒரு கை போடுறேன். எனக்கு முந்திரி பருப்பு திராட்சை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். நீங்கள் உங்கள் பக்குவத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. முந்திரி பருப்பு திராட்சை. ஓகே, இந்த முந்திரி பருப்பு திராட்சையை போட்ட உடனே அவன் அப்படியே கலர் மாறுவான். பாருங்கள், என்ன மாதிரி இருந்தவன் அப்படியே கோல்டு கலரில் மாறிட்டானா? அந்த திராட்சையெல்லாம் பாருங்கள் அப்படியே பலூன் மாதிரி ஆகிடுவான். இவன் ஆனானா ரெடின்னு அர்த்தம். இங்கே கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் இவ்வளோ பண்ணிட்டீங்கன்னாவே கேரட் ஹல்வாவில் கேரட் ரெடி. இல்வா மட்டும்தான் பாக்கி இருக்குது. இன்னும் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இந்த கிரேட் பண்ணுறது தான் வேலை. ஸோ நீங்கள் கிரேட் பண்ணுறது வந்து கையில் கிரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும், கொஞ்சம் கை வலிக்கும். ஆன அளவுக்கு உங்ககிட்ட மிக்சியில் அட்டாச்மெண்ட் இருந்தால் அந்த அட்டாச்மெண்ட்டில் கிரேட் பண்ணுங்கள். ஒரே சைஸாக ஈவனாக வரும். இந்த கேரட்டை வந்து முதல்ல இந்த நெய்யில் நம்ம சாட்டே பண்ணுறோம். எதுக்காகனா முதல்ல அந்த கீயில் குக் பண்ணோன்னா அந்த கேரட் வந்து அந்த கீயை இழுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கீயோடைய ஃப்ளேவர் ஒவ்வொரு கேரட் பைட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் முதல்ல கீயில் ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இது மாதிரி சாட்டே பண்ணுறோம். சாட்டே பண்ணிவிட்டு 1/2 கிலோ கேரட் வச்சு நம்ம கிரேட் பண்ணி போட்டோங்களா. இங்கே நான் ஒரு 200 ml மில்க் போடுறேன். இது நான் காய்ச்சாத பால் தான் போட்டிருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலும் போடலாம். ஏன்னா நீங்கள் நான் பால் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் டவுட் கேட்குறீங்களா, நானும் மறந்துடுறேன். ஸோ இது வந்து அன்பாயில்டு மில்க் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பாயில்டு மில்க் கூட போடலாம், டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். இந்த கேரட் வந்து இந்த பாலில் இந்த கேரட் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக்ஸ். நம்ம வீட்டில் நார்மலாக கேரட் அல்வா பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இந்த மாதிரி சின்ன டெக்னிக்ஸ் தான். இந்த மில்க் வந்து இந்த கேரட் வந்து இந்த மில்கில் குக் ஆகும்போது மில்க்குன்னு இருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து இந்த கேரட் கூட சேரும். இதெல்லாம் வந்து பயங்கர ஜிகிரி தோஸ்துங்க. இந்த பால், கேரட்டு, ஏலக்காய் பொடி, கோவா, சர்க்கரை, இவங்கெல்லாம் வந்து பஞ்சபாண்டவர் மாதிரி. இவங்க 5 பேர் சேர்ந்தாங்கன்னா கேரட் ஹல்வா. ஸோ அது மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய டைம் கொடுத்து வி ஹேவ் டு குக். இந்த மில்கில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த கேரட் நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கேரட் வந்து ஆல்மோஸ்ட் 30 to 40% குக் ஆகிருக்கும். ஸோ இந்த 30-40% கேரட் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த மில்க் பாருங்கள், நான் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். அந்த கேரட் வந்து நல்லா மாய்ஸ்சர் இழுத்து பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே இந்த கேரட் ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அந்த 10 மினிட்ஸுக்கு பாயில் ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு டம்ளர் தண்ணி 200 ml to 250 ml வாட்டர் போட்டிருக்கேன். போட்டு மீடியம் ஃப்ளேம், உங்கள் வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் ரேஞ்சில் இருக்கிற மீடியம் ஃப்ளேமில் எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் முடிஞ்சால் ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இது அடி பிடிக்காது. ஏன்னா நெய் இருக்குது, மில்க் ஆட் பண்ணியிருக்கோம், தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு அடி பிடிக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு எக்ஸாக்டாக 10 மினிட்ஸுக்கு இது நல்லா குக் ஆகட்டும். நான் இந்த கேரட் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கேன். இந்த 10 நிமிஷம் குக் பண்ண பிறகு நம்ம போட்டிருக்கிற அந்த பாலும் சரி அந்த தண்ணியும் சரி நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து வீட்டில் உங்களுக்கு நின்று கிண்டுறதுக்கு டைம் இருந்ததுன்னா ஹையில் வச்சுட்டு 200 ml தண்ணிக்கு பதிலாக 300 ml தண்ணி போடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேகும், இன்னும் கொஞ்சம் அந்த வெந்த கேரட் வந்து கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் 10 நிமிஷம் குக் பண்ணுறீங்களோ 15 நிமிஷம் குக் பண்ணுறீங்களோ மொத்தத்தில் நீங்கள் கேரட் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது அது குக்காக இருக்கணும். ஸோ உங்கள் ரேஞ்ச் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் சொல்ல கேரட் நல்லா வேகிற வரைக்கும் இதை அப்ராக்சிமேட்லி 10 to 12 மினிட்ஸ் குக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது அந்த தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன், இந்த ஏலக்காய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல் நான் போட்டிருக்கேன். அது கூட நான் இங்கே பாரிஸ் சுகர், பியோர் ரீஃபைன்ட் சுகர் அப்படின்னு சொல்கிற இந்த சுகர் நான் யூஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் இந்த சுகர் வந்து நான் வந்து 1/2 kg கேரட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதை நான் 1/2 kg சர்க்கரை போடுறேன். ஸோ
1/2 கிலோ கேரட்டுக்கு நான் 1/2 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். கமர்ஷியலி நாங்கள் ஹோட்டல்லலாம் பண்ணும்போது 1/2 கிலோக்கு 1/2 கிலோ போடுவோம். நீங்கள் வீட்டில் இன்கேஸ் சர்க்கரை கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சர்க்கரை அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. பாரிஸ் ரீஃபைண்ட் சுகர் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரீஃபைண்ட் சுகர். எனக்கு தெரிஞ்சு 2004லேருந்து இது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது இந்த பர்டிகுலர் ரீஃபைண்ட் சுகர். இது என்னென்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். பியூரிட்டி வந்து 99.9%. அந்த அளவுக்கு பியூர் சுகர். அதில் வந்து அந்த சாக்கு பையில் வர கோனி மெட்டீரியல் ஆகட்டும், பூச்சியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கரப்பாம்பூச்சி முட்டை, நம்ம சர்க்கரை வாங்கும்போது நிறைய பொட்டலாம் சர்க்கரை வாங்கும்போது நிறைய நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா டெப்ரி. அதாவது கடையில் வந்து கரப்பாம்பூச்சி இருந்திருக்கும், அதோடைய டர்ட் இருக்கும், அதுக்கப்புறமா சாக்கு பையில் இருக்கிற அந்த நார் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சர்க்கரை கூட சேர்ந்து வர சில விஷயங்கள். அதெல்லாம் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது கண்ணை மூட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்னு வச்சிங்களேன், தைரியமாக யூஸ் பண்ணலாம். நான் என் வீட்டில் எத்தனையோ வருஷமாக பாரிஸ் சுகர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன் நான் இதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் இங்கே 1/2 kg கேரட்டுக்கு 1/2 kg சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேரட்டோடைய கலர் மாறிடும், உடனே கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியாக மாறிடும். அந்த கேரட் எந்த தண்ணியெல்லாம் இழுத்துச்சோ அந்த தண்ணியெல்லாம் சர்க்கரை கூட சேர்ந்து வெளியில் விட்டுரும். அந்த சுகரில் இந்த கேரட் வந்து பாக்கி இருக்கிற வேகிறது இதில் இந்த ஸ்டேஜில் நடக்கும். நான் இப்போ யூஸ் பண்ண இந்த சுகர் வந்து பல பெரிய கம்பெனிஸ், இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் வந்து குழந்தைங்களுக்கு தயாரிக்கிற ஃபுட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பியூர். அந்த 99.9% பியூர்ன்ற சுகர் வந்து அந்த அளவுக்கு பியூர். குழந்தைங்க ஃபுட், பேபி ஃபுட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்மளுக்கு சில டைம் ஆப்ரேஷன் நடக்கும்போது குளுக்கோஸ் ஏற்றுறாங்கல்ல, அந்த குளுக்கோஸ் பண்ணுறதுக்கு இந்த சுகர் யூஸ் பண்ணுறாங்க. இதே கம்பெனியோட சுகர் தான் நிறைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, சுகர் பற்றி நிறைய மித்து இருக்குது. சர்க்கரை வந்து உடம்புக்கு கெட்டது, சர்க்கரையில் வந்து சல்ஃபர் போடுறாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க அப்படின்னு. இந்த சர்க்கரை நான் இப்போ யூஸ் பண்ண சர்க்கரை பொறுத்த வரைக்கும், இந்த பாரிஸ் சுகர் இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேரண்டினா, இட் இஸ் அன்டச் பை ஹியூமன் ஹேண்ட், கம்ப்ளீட்லி மெஷின் ப்ராசஸ்ட் அண்ட் ஒரு சொட்டு கூட சல்ஃபர் இல்லாத ஒரு சர்க்கரை. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நான் டயபெட்டிக். அந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பற்றி நான் பேசவே இல்லை. நான் டயபெட்டிக் அவங்களுக்கு ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றதுக்கு தி பெஸ்ட் சுகர். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, இந்த சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பியூர் ஃபார்ம், இட்ஸ் த மோஸ்ட் ரைட்டஸ்ட் ஃபார்ம். அண்ட் அந்த கரையிற தன்மை சீக்கிரமாக கரைஞ்சிரும். அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டாக இழுத்துக்கும். நான் அதனால தான் இதை யூஸ் பண்ணுறேன். இது எக்ஸாக்ட்லி சர்க்கரை போட்டு ஒரு எப்படி நம்ம வந்து பால் போட்டு ஒரு 10 minutes குக் பண்ணமோ அதே மாதிரி சர்க்கரையை போட்டு ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இது குக் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை, ஜாஸ்தி வேண்டாம். அது கூட இங்கே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 grams மில்க் கோவா. இந்த மில்க் கோவா வந்து அன்ஸ்வீட்டன்ட், சர்க்கரை போடாதது. நீங்கள் வந்து கடையில் ரெடிமேடாக கிடைக்குது, அன்ஸ்வீட்டன்ட் கோவானா கிடைக்குது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறது பேலன்ஸ் இருக்கிற நெய். எனக்கு கேரட் ஹல்வாவோட கிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே அந்த ஷைன் தெரியணும், அதுக்கு அந்த 200 grams கீ இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணி குக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அது உங்கள் வீட்டில் சௌகரியம், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி யூஸ் பண்ணிக்கங்க. இது அப்படியே திக்கன் ஆகிட்டே இருக்கும். திக்கன் ஆகிற ஸ்டேஜில் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் ஊற்றிட்டே வாங்க. ஸோ தட் அந்த கிளேஸ் மேலே யூ வில் அச்சீவ் இட். இந்த கேரட் வந்து அந்த சுகர் கூட நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இங்கே அந்த ஃபைனல் ஸ்டேஜஸில் மீதி இருக்கிற அந்த 200 ml நெய்யில் பேலன்ஸை போட்டுட்டேன். இது அப்படியே வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு கிளேஸ் கொடுக்கும். 90% ரெடி. இந்த ஸ்டேஜில் இது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே வந்து சும்மா ஒரு லெமன் வெஜ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் கரெக்டாக 3லேருந்து 4 சொட்டு. இதை பாருங்கள், 1 2 3 4, அவ்வளோதான். 4லேருந்து 5 ட்ராப் லெமன். இது போட்டதே தெரியக்கூடாது. இது எதுக்கு போடுறோன்னா, இதை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை போட்டு குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசப்பு வரும். ஸோ அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறது. சுகர் வந்து ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் ஒரு 10% ஜாஸ்தி குக் பண்ணிட்டீங்கன்னா கூட இது சூடு ஆறின பிறகு பர்ஃபி மாதிரி கட்டி ஆகிடும். ஸோ அந்த சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும், கேரமலைசேஷன் ஆகி அதுக்கப்புறமா வந்து கட்டி ஆகிடும். ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லெமன் ஒரு 4 ட்ராப் போட்டிங்கன்னா இதே ஸ்டேஜில் சூடு ஆறின பிறகு கூட அந்த ஹல்வா ஸ்டேஜில் ஸ்கூப் அவுட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த கேரட் ஹல்வாவில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் குக்கிங். சர்க்கரை போட்ட பிறகு எக்ஸாக்டாக ஒரு 10 minutes to 12 minutes குக் பண்ணுங்கள். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கட்டியாகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணால் சூடான பிறகு தன்னால் அது ஹல்வா பதத்துக்கு வந்துடும். லாஸ்ட்டாக வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு எடுக்கும்போது அந்த கிளேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இதை பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக கேரட் குக் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வெட்டாக இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது சூடு ஆறின பிறகு இட் வில் கம் இன்டு ஸ்கூப்பபிள் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரட் ஹல்வா
பிரீத்தி மிக்ஸி வச்சு கிரேட் பண்ண கேரட், அது கூட பாரிஸ் பியூர் ரீஃபைண்ட் சுகர் வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபெஸ்டிவல் சீசனுக்காக கேரட் அல்வா உங்கள் வீட்டிலேயே செய்யுங்க. செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.